அனைவருக்கும் வணக்கம். இதே தொடர்ச்சியாக சிலப்பதிகாரம் அடுத்த பாடமாக அமைகிறது. வசந்த மாலை கடைவீதியில் கோவலனை கண்டு மாதவி எழுதிய திருமுகத்தை சேர்த்தல். இப்போ அந்த கடத்தூரில் பார்த்திங்க அப்படின்னா தூது போகிறா. யார்? மாதவி அனுப்பிய அந்த வசந்த மாலை தூது போகிறா. தூது போகும் பொழுது அந்த அந்த என்ன சொல்லுவாங்கன்னா கோவலன் படத்தை எடுத்துக்கிட்டு போகிறா. போகும்பொழுது எப்படியாவது போய் சேர்த்துடணும், எப்படியாவது மாதவி கூட சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணத்தில் தான் அவன் போகிறா. வசந்த மாலை போகிறா. போகும்போது கடைத்தெருவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கடைத்தெருவில் என்ன பார்க்குறான்னா கோவலனை பார்த்துட்றா. பார்த்துட்டு சந்தித்து அவள்கிட்ட என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, வசந்த மாலையும் அத்திருமுகத்தை கோவலனிடம் கொடுத்தாள். கோவலன் அதனை ஏற்க மறுத்து, அவளோர் ஆடல் மகள், அதனால் என்னிடம் காதல் மிகுந்தவள் போல நடித்தாள். அந்த நாடகமெல்லாம் அவளுடைய தகுதிக்கு பொருத்தமானதே என்று கூறிவிட்டான். மாதவியின் வேண்டுகோளை ஏற்க கோவலன் மறுத்து விட்டதைக் கண்டு வசந்த மாலை வாடிய உள்ளத்தினள் ஆனாள். உடனே விரைவாக மாதவியின் பால் சென்று கோவலன் மறுத்து கூறிய செய்தியை கூறினாள். உடனே கூறலை. என்னென்னா, இப்போ தோழி இல்லை, மாதவி ஏற்கனவே வருத்தப்பட்டுருக்கா. இப்போ இந்த செய்தியை போய் உடனே நேரடியாக சொன்னோம்னா ரொம்ப மனசு வருத்தப்படுவாள். அப்போ என்ன பண்ணுறான்னா, அதை கொஞ்சம் மென்மையாக அழகாக எடுத்து சொல்கிறா. அதான் சொல்லுவாங்க இல்லையா, எப்போதுமே நட்பு இந்த உலகத்தில் சிறந்ததும்பாங்களே, அந்த நட்பின் அடையாளமாக இங்கே வசந்த மாலை ரொம்ப அழகாக சொல்கிறா. நான் அவனை பார்த்தேன், நீ கொடுத்த அந்த திருமுகத்தை அவன்கிட்ட கொடுத்தேன், ரொம்ப அழகாக வாங்கிக்கிட்டான், அன்போடு வாங்கிக்கிட்டான், அரவணைச்சி வாங்கிக்கிட்டான். ஆனால் எந்த பதிலும் அவன் என்கிட்ட சொல்லலை. ஆனால் அந்த வாங்கின நேரமும் அந்த முகமும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்போது உன் மேலே எவ்வளோ அன்பு இருக்கிறங்கிற விஷயம் அங்கே எனக்கு தெரியுது அப்படிங்கிறத சும்மா மறைமுகமாக அவன் சொல்கிறான். ஒரு பக்கம் ஆனந்தம், யாருக்கு? மாதவிக்கு ஆனந்தம். ஒரு உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமாம், உண்மை தான். இப்போ வந்துடுவானா அப்படிங்கிறான். எனக்கு அது தெரியலை, ஆனால் ஒரு செய்தி மட்டும் சொல்லி அமைச்சான் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ சொல்கிறான். என்னென்னா, மாதவியின் வேண்டுகோளை ஏற்க கோவலன் மறுத்து விட்டதைக் கண்டு வசந்த மாலை வாடிய உள்ளத்தினள் ஆனாள். உடனே விரைவாக மாதவியின்பால் சென்று கோவலன் மறுத்து கூறிய செய்தியை கூறினார். வசந்த மாலை இன்று மாலையில் அவர் இன்னும் வரார், ஆயினும் நாளை காலையாவது வருவார், அப்பொழுது காண்போம் என்று மாதவி கூறினாள். பின்னர் செயலற்று நெஞ்சினோடு அம்மாதவியினள் சிறுபொழுது கூட கண் மூடாதவளாகி இரவு முழுவதும் துன்புற்று நின்றாள். அவனையே, அதாவது கோவலனையே நினைத்து ஏங்கி கலங்களாகி இருந்தாள். பொதுவாக இளவேனிற்காதை முழுவதுமே மாதவியின் சிறப்பை காட்டும் ஓர் அழகான பகுதியாகும். காலையில் சிறந்த அவள் மனம் யாழின் மேல் செல்லாது காதலனின் உறைவையே நாடினதும் அவனுக்கு கடிதம் எழுதியதும் அவளுடைய அன்பு மனநிலைக்கு சான்றுகளாக கொள்ளலாம். ஆனால் அவள் இளமையர் பருவத்தில் பிரிந்தவன் இளவேனிற் காலத்திலாவது வருவான் என எண்ணியிருந்தாள். அந்த காலத்திலேயும் வராமல் இருந்ததனால் அவள் மனம் நிலை கொள்ளாது தவிக்கலாயிற்று. இப்போ ஒவ்வொரு நிலையிலும் அவள் தன் மனதை தேர்த்திக்கிறான். எப்படின்னா, இன்றைக்கி வந்துடுவான், நாளைக்கு வந்துடுவான், காலையில் வந்துடுவான், மாலையில் வந்துடுவான், அடுத்த நாளாவது வருவான் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் தன் மனசை அவள் தேர்த்திக்கிறான். எதுக்காக தேர்த்திக்கிறான்னா, உண்மையிலே பார்த்திங்கன்னா கோவலன் மீது மிகுந்த அன்பு கொண்டவள் மாதவி, காதல் கொண்டவள் மாதவி, காதலும் கொண்டிருக்கிறாள். அதனால் வந்துடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை. இயல்பாக சொல்லுவாங்க இல்லையா, உண்மையான காதல்லாம் சேர்ந்துருவோம் அப்படிம்பாங்க இல்லையா, அதே போல் தன்னுடைய காதல் உண்மையானது, அவள் மீது கோபம் கொண்டாலே தவிர காதல் பொய்யற்றது அப்படிங்கிற நிலையை உணர்த்துவதாக அங்கே கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இப்போ என்ன பண்ணுறான்னா, கோவலன் மாதவிய திருமுகத்தை பார்த்தானா பார்க்கலையா அப்படிங்கிற செய்தியை அங்கேயே அவள் சொல்லிட்டான். என்னென்னா, வாங்க மறுத்துட்டான், ஆனால் இவன் வாங்கின மாதிரி அவள் சொல்லிட்டான். வேறு வழி இல்லை, ஏன்டா தன்னுடைய தோழி வருத்தப்படக்கூடாது இல்லையா. அப்போ அதனால் அதை மாதிரியான செய்தியை அங்கே பதிவு பண்ணுறான். அப்போ ஒவ்வொரு நேரத்திலையும் தன்னுடைய மிக சிறந்த ஆளுமையை கொண்ட நட்புங்கிறது அங்கே மிக ஜெயிக்கிறது. அப்படி ஒவ்வொரு காலகட்டங்களையும் கோவலன் மீது வைத்திருந்த அன்பும் அந்த காதலும் மிக துல்லியமானது, அழகானது அப்படிங்கிறத இந்த பாடல் வரி உங்களுக்கு உணர்த்துகிறது. மின் இடை வருத்த
நல்நுதல் தோன்றி சிறு குறும் தொழிலியர் மறுமொழி உய்ப்ப புணர்ச்சி உட்பொதிந்த காலம் தரு கிளவியின் இருபுற மொழிபொருள் கேட்டனல் ஆகி தளர்ந்த சாயல் தகைமென் கூந்தல் என்று கூறி அழகாக அற்புதமாக அந்த சிலப்பதிகாரத்தோட தோற்றத்தை வந்து அவள் சொல்கிறான். அழகாகவும் இருக்குது, அற்புதமாகவும் இருக்குது. அந்த காதல் எப்படிப்பட்டதுங்கிற உண்மையும் அவங்க வந்து முன்வைக்கிறான். நன்றி.